ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேலுக்காக போட்டு வச்சிருந்த கோல்டு கல்லியர சேல் பண்ணனால, அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் காலியாவே இருந்தது. அதனால அதில இருந்த பாசியெல்லாம் எடுத்துட்டு, சைஃபன் போட்டு தண்ணிய வெளியேத்திட்டு நம்ம கிளீன் பண்ண போறோம். ஓவராலா நம்ம தண்ணியெல்லாம் மாத்திட்டு, அத கிளீன் பண்ணி அதே இடத்துல செட் பண்ணியாச்சு. "என்னடா கிளீன் பண்ணேன்னு சொல்ற, ஆனா பாசியெல்லாம் அப்படியே இருக்குன்னு" கேட்கறது எனக்கு புரியுது. நான் வந்து எப்பவுமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கிளீன் பண்ணும்போது, ஆல்கையெல்லாம் அப்படியே விட்டுருவேன். அதுக்கு மேல இருக்க அழுக்க மட்டும் தான் கிளீன் பண்ணிருவேன். இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்றதுனால, ஃபிஷ்ஷஸ் வந்து அதில இருக்க ஆல்கைய சாப்பிட்டு இன்னுமே ஹெல்த்தியாவே வளர்ந்துரும். அதனால நான் இத தான் ஃபாலோ பண்றேன். நீங்களும் வேணா இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்க. நம்ம வந்து தண்ணிய பக்கெட்ல புடிச்சு ஒவ்வொரு பக்கெட்டா எடுத்துட்டு வந்து ஊத்தி இந்த டேங்க வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தனியா எடுத்து வச்சிருக்க இந்த பாசிய வந்து இது மேல போட்டுப்போம். போட்டதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ நாள் வந்து டப்புலயே வச்சு க்ரோ பண்ணிட்டு இருந்த டோபாஸ் ப்ளூ பட்டர்ஃப்ளையோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃப்ரைஸ வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல நம்ம விட்டு குரோத் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கூடிய சீக்கிரமே இந்த கப்பீஸ் வந்து சேலுக்கு வந்துரும். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டா வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட மீன் வளர்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.